கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் 3:6 மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். உங்க ஆவியில பிறந்த மாற்றத்தை உங்க மாம்சத்துல நீங்க என்ன செய்ய முடியாது? உணர முடியாது. உங்க ஆவியில உங்களுக்கு என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதற்கான ஆதாரம் தான் என்னது? அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை எப்படி இருக்குதா? ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. உங்க ஆவிக்குரிய அடையாளத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரே ஆதாரம் அவருடைய வார்த்தை. உங்க சூழ்நிலைகள்ல நீங்க தேவனுடைய பிள்ளை என்று உங்க சிந்தனை உங்களுக்கு ஞாபகத்தை கொடுக்காது. உங்க சரீரம் உங்களுக்கு அந்த ஞாபகத்தை கொடுக்காது. உங்க உணர்ச்சிகள் உங்களுக்கு நீங்க தேவனுடைய பிள்ளை என்கின்ற ஞாபகத்தை கொடுக்காது. அது உனக்கு தகுதி இல்லை என்ற உணர்வை தான் அது என்ன செய்யும்? கொடுக்கும். ஆனா அவருடைய வார்த்தை தான் சொல்லுது, என்னுடைய தகுதியை நான் உனக்கு கொடுத்து என்னுடைய பிள்ளையாய் நான் மாற்றி இருக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னிடத்தில் பட்சபாதம் இல்லை. நான் ஒருவருக்கு அதிகமாக கொடுத்து ஒருவருக்கு குறைவாக நான் கொடுக்கவில்லை. எல்லோருக்கும் ஒரே அளவு நான் அந்த நீதியை கொடுத்திருக்கிறேன், அந்த தகுதியை நான் கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ நாமெல்லாம் யாரா இருக்கிறோமா? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எப்பொழுது நீங்க இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ, எப்பொழுது உங்க வாழ்வின் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீங்களோ, உங்க ஆவியில நீங்க மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க. இதுக்கு பேரு தான் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்போட வெளிப்புற அடையாளம் தான் ஞானஸ்நானம். ஒருவர் ஞானஸ்நானத்தை எடுத்துவிட்டு அவர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொன்னா அவர் ஆவியில் மறுபடி பிறந்திருக்க மாட்டார். அவர் ரட்சிப்பை என்ன செய்யல? பெற்றுக்கொள்ளல. இருதயத்துல விசுவாசிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த தேவனுடைய பிள்ளையாக நமக்கு என்ன உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு? தேவனுடைய பிள்ளையாக நமக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு? இந்த உரிமையும் அதிகாரமும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தெரியாததுனாலதான் அவர் இத்தனை பெரிய மீட்பை கொடுத்தும் நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். நம்முடைய தகுதி என்னன்னு சொல்லி நமக்கு இன்னும் என்ன செய்யல? தெரியல. நம்முடைய கையில் இருக்கிறத பார்த்து கொண்டு, நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து கொண்டு, நான் தகுதி இல்லாதவன், நான் தகுதி இல்லாதவள், எனக்கு இன்னும் அந்த விசுவாசம் இல்லை, எனக்கு இன்னும் அந்த அதிகாரம் இல்லை, தேவனிடத்துல நான் அன்பு செய்கிறதற்கான அந்த தகுதி என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி அவர் என்ன கொடுத்திருக்கிறாருங்கிறது நமக்கு இன்னும் என்ன செய்யல? தெரியல. நீங்க புதிய படைப்பாக நீங்கள் அங்கு மறுபடி பிறக்கும் பொழுதே அந்த தகுதி உங்களுக்குள்ள என்ன செய்யப்பட்டாச்சு? கொடுக்கப்பட்டாச்சு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு காக்கா கூட்டுல ஒரு குருவி போய் தன்னோட முட்டையை போட்டு வைக்குது. காக்கா மத்த குஞ்சுகளோடு அதையும் சேர்த்து என்ன செய்கிறது? அடை காத்து அங்கு குஞ்சுகள் வெளிவருது. அது அடை காத்தது காக்காதான், அதுக்கு உணவு கொடுத்தது காக்காதான். அந்த குருவியோட முட்டை குருவி குஞ்சாக வருமா இல்ல காக்கா குஞ்சாக வருமா? ஏன் அது அடை காத்தது காக்காதான், உணவு கொடுத்தது காக்காதான், ஏன் அது குருவி குஞ்சா வரும்? ஏன்னா அந்த முட்டைக்குள்ள எதோட இயல்பு இருக்கு? குருவியோட இயல்பு. நீங்க எந்த சூழ்நிலையில இருக்கிறீங்கிறது பிரச்சனை இல்லை, என்ன மாதிரியான இடத்துல இருக்கிறீங்கிறது பிரச்சனை இல்லை. உங்களுக்குள் யாருடைய வித்து இருக்கிறது? உங்களுக்குள் யாருடைய இயல்பு இருக்கிறது? நீங்க புதிய படைப்பாக இருக்கிறீங்க, தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறீங்க. அவருடைய வித்து தான் உங்களுக்கு அந்த தகுதியை கொடுத்திருக்கிறது. இதை நீங்க தெரிந்து கொண்டீங்கன்னு சொன்னா தைரியமாக அவரிடத்தில் உங்களால் செல்ல முடியும்.
உங்களுடைய தகுதி உங்க செயல்களின் அடிப்படையில இல்லை. இன்றைக்கு விசுவாசிகள் இந்த தகுதியை செயல்களின் அடிப்படையில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? தேடிக்கிட்டு இருக்கிறோம். நான் என்ன செஞ்சா எனக்கு இந்த தகுதி கிடைக்கும்? நான் என்ன செஞ்சா தேவனுடைய தயவை நான் பெற முடியும்? நான் என்ன செஞ்சா அவரை நான் திருப்திப்படுத்த முடியும்? அப்படி நினைக்கிறது இந்த குருவியோட குஞ்சு காக்கா கூட்டுல இருந்து காக்காவுடைய இயல்பை பெற வேண்டும் என்று நினைப்பது போல. இயல்பை நம்மளால என்ன செய்ய முடியாது? மாத்த முடியாது. அப்படி மாத்த முடியும்னு சொன்னா கிறிஸ்து இறங்கி வர தேவையில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலமாக தான் இந்த இயல்பை நம்மளால என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அவர் செஞ்ச செயல்களை விசுவாசிக்கிறதன் மூலமாக தான் தேவனுடைய தன்மையை, அவருடைய வாழ்வை பெற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாக நாம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? மாற்றப்பட்டிருக்கிறோம். இது உங்க செயல்கள்ல என்ன செய்யாதீங்க? தேடாதீங்க. உங்க நம்பிக்கை அவர் செய்ததை விட்டு யார் மேல இருக்கும்? நம் செயல்களின் மீது இருக்கும். நான் இதெல்லாம் செஞ்சேனே, ஏன் எனக்கு நோய் சரியாகல? நான் என்ன செஞ்சா எனக்கு விடுதலை கிடைக்கும்? நான் என்னெல்லாம் செஞ்சா இல்ல தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும்? 2000 வருடத்திற்கு முன்பதாகவே நாம் அந்த விடுதலையையும் மீட்பையும் பெற வேண்டும் என்பதற்காக அவர் மனிதனாக இறங்கி வந்து அடிமையின் கோலம் எடுத்து நமக்கு என்ன தேவையோ சிலுவையில் என்ன செய்து விட்டார்? செய்து முடித்து விட்டார். புதிய உடன்படிக்கையில நாம செய்ய வேண்டியது இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்றது மட்டுமே நம்முடைய பங்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய குடும்பத்துல நீங்க எப்பொழுது நீங்க தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்படுறீங்களோ, நாம தேவனுடைய குடும்பத்தில் ஒருவராக நாம் மாற்ற பெறுகிறோம். நம்மளாம் யாருடைய குடும்பத்துல உள்ளவங்க? தேவனுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள். நீங்க உங்க குழந்தைக்கு, உங்க பிள்ளைங்க எல்லாருக்குமே ஒரு பொருளை வாங்கிட்டு போறீங்க. ஒரு விளையாட்டு ஜாமானோ இல்ல சாப்பாடோ கையில 2 கை நிறைய நீங்க கொண்டு போறீங்க. எல்லா பிள்ளைங்களுக்கும் அதுல உரிமை இருக்கா இல்லையா? ஒரு பிள்ளை வந்ததை எடுக்க வருது, ஒரு பிள்ளை எடுக்க வரல. ஆனா எடுக்க வராத பிள்ளைக்கும் உங்க கையில என்ன இருக்கும்? பொருள் இருக்கும் இல்லையா? அது போல இந்த தேவனுடைய குடும்பத்துல நமக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? சுகம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய சுகம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. தேவ சுகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நோயிலிருந்து மட்டும் நமக்கு விடுதலை இல்லை. நோயே இல்லாத வாழ்வு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கட்டுகள்ல இருந்து விடுதலை, இருளின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை. எப்பொழுது நீங்க புதிய படைப்பாக மாற்றம் பெறுகிறீர்களோ, நீங்க இருளின் அதிகாரத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு அடிமைத்தனமான சாத்தானுடைய குடும்பத்திலிருந்து நீங்க விடுதலையாகி அவருடைய குடும்பத்துல ஒரு நபராக நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? மாற்றம் பெற்றிருக்கிறோம். கொலோசையர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமா இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி, அடிமைத்தன குடும்பத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அவரது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் நம்மளை என்ன செஞ்சிட்டாரா? கொண்டு வந்து விட்டார். நீங்க தேவனுடைய பிள்ளையாக அவருடைய குடும்பத்துல ஒரு குடும்ப உறுப்பினராக நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? இருந்து கொண்டிருக்கிறோம். சுகம் என்பது உங்களது உரிமை. உங்களுக்கு இது கிடைக்குமா கிடைக்காதாங்கிற சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். சுகம்ங்கிறது யாரோட உரிமை? நம்முடைய உரிமை. விடுதலை என்பது அந்த குடும்பத்தில் உள்ள உரிமை சொத்து. நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படிங்கிறது அந்த குடும்பத்துல உள்ள ஒரு ஆசீர்வாதம். அது மட்டும் இல்லை, இயேசு என்கின்ற நாமம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசு என்கின்ற நாமத்தோட வல்லமை தெரியுமா? ஒரு பெரிய வைரத்தை ஒரு சின்ன பிள்ளை கையில கொடுத்தா அதுக்கு அதோட மதிப்பு தெரியுமா? தெரியாது. என்ன செய்யும்? அதை தூர போடும், கையில வச்சிருக்கும், கீழே போடும், மிதிக்கும், எல்லாம் பண்ணும் இல்லையா? அது போலதான் இயேசுவின் நாமத்தை நாம் வைத்து கொண்டிருக்கிறோம். இயேசுங்கிற நாமத்தோட அதிகாரம் நமக்கு என்ன செய்யல? தெரியல. ஜெபிக்கிறதற்கு அந்த நாமத்தை என்ன செய்யறோம்? பயன்படுத்துகிறோம். இயேசு என்கின்ற நாமம்
மேல வானம், பூமி, பூமிக்கு கீழே உள்ள பாதாளம், 3 உலகையும் ஜெயித்த நாமம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நாமத்தை பயன்படுத்தக்கூடிய உரிமையை அவர் யாருக்கு கொடுத்திருக்கிறார்? நமக்கு கொடுத்திருக்கிறார். உலகத்திலே ஒரு பெரிய ஒரு பதவி, அந்த பதவிக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. அந்த பதவி என்னனாலும் செய்யலாம். அந்த பதவியில இருக்கிற நபர் அதை பயன்படுத்துகிற உரிமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டா எப்படி இருக்கும்? அது நினைச்ச உடனே சந்தோஷமா இருக்கு இல்லையா? அது போல மேல வானம், பூமி, பூமினா என்ன அர்த்தம் தெரியுமா? பூமியில் உள்ள எல்லாம் சூழ்நிலைகள் உங்களை ஆளுகிறதற்காக நாம் படைக்கப்படவில்லை. சூழ்நிலைகளை நாம் ஆளுகிறவர்களாக தேவன் நம்மளை என்ன செய்திருக்கிறார்? படைத்திருக்கிறார். நோய் உங்களை ஆளுகை செய்வதற்காக அவர் என்ன செய்யல? படைக்கப்படல. நோயை மேற்கொள்ளக்கூடிய அவரது வல்லமை நமக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நோயையும் பேயையும் ஜெயித்த நாமத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன்கிறது நம்ம வல்லமையில நோய் போகுதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த நாமமானது அந்த நோயை சிலுவையில் என்ன செஞ்சிருக்கு? ஜெயித்திருக்கிறது. அந்த நாமமானது அந்த நோயை சிலுவையில் சுமந்திருக்கிறது. சிலுவையில் சாத்தானுடைய அதிகாரத்தை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டாராம். நீங்க எப்பொழுது புதிய படைப்பாக மாறுனீங்களோ, சாத்தானுக்கு உங்கள் மீதும் உங்கள் சரீரத்தின் மீதும் உங்கள் வாழ்வின் மீதும் அவனுக்கு அதிகாரம் கிடையாது, ஆளுமை கிடையாது. அவனுடைய இயல்பையோ அவனுடைய விளைவுகளையோ அவன் உங்ககிட்ட கொடுக்க முடியாது. தேவனுடைய குடும்பத்துல அவருடைய பிள்ளையாக உங்களுடைய இடம் இதுதான், உங்களுடைய உரிமை இதுதான். நீங்க இயேசு என்ற நாமம் சொன்னா அந்த நோய் உங்களை விட்டு என்னதான் செய்யணும்? போகதான் செய்யணும். உங்க சூழ்நிலைகள்ல அந்த விடுதலைய நீங்க பார்க்கதான் செய்வீங்க. சூழ்நிலைகளை ஆளுகின்ற ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நம்மள அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.